அஜித் குமார் லாக்அப்பில் இறந்த கேஸ் விஷயமா பார்த்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் ஒரு ட்விஸ்ட்டு பார்த்தா கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது பார்த்தா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த ஒரு பெண் மேலே பார்த்தா இன்னொரு கேஸ் இருக்கிறத பார்த்தா சொல்லிக்கிட்டு வராங்க. சரி அது என்ன அதை எழுதி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் எதனா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதை எழுதி நான் உங்களுக்காக சொல்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஷேர் பண்ணிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் இந்த ஒரு பிரச்சனை பார்த்தா இங்கே தான் ஆரம்பிச்சது. அதாவது பார்த்தா நிக்கிதா இவங்க காரில் இருந்த 10 பவுன் தங்க நகையை காணும்னு பார்த்தா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தா இவங்க மேலே கேஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, நிக்கிதா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட சொல்லி பார்த்தா அதிகமாக ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ அஜித்குமாரை அடித்து விசாரிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அஜித்குமார் இப்போ உயிரோடோ இல்லைன்னு சொன்னாங்க. நம்ப முடியுது. யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி? அது மட்டும் இல்லை, நிக்கிதா அவங்க மேலே என்ன கேஸ் இருக்குது, போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எஃப்ஐஆரில் என்ன ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா வலிப்பு வந்ததால் தான் அஜித்குமார் அவங்க லாக்அப்லேயே இறந்துட்டாங்கன்னு பார்த்தா போய் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுதான் அங்கே நடக்கல. அங்கே நடந்ததே வேற. கிட்டத்தட்ட பார்த்தா பிரேத பரிசோதனையில் மட்டும் 18 இடங்களுக்கு மேலே பார்த்தா போலீஸ் அடித்து அங்கே துன்புறுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் பார்த்தா இறந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அஜித்குமார் இறந்ததை பற்றி லாக்அப்பில் இறந்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் ஒரு 2 வீடியோ பார்த்தா வந்திருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பரத்துடுவாங்க. இதுதாண்டா ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு நிறைய பாலிடிக்ஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்க. முதலமைச்சரான ஸ்டாலின் அவங்கள பார்த்தா எதிர்த்துக்கிட்டு எல்லா எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டாங்க. எப்படி உங்கள் ஆட்சியில் இந்த மாதிரிலாம் நடக்கலாம், அதுவும் லாக்அப்லேயே வச்சு இந்த மாதிரி ஒரு காவலாளியை எப்படி போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு அடித்து கொண்டு இருக்க முடியும், லாக்அப்பில் எப்படி இவங்க இறந்துருப்பாங்க, அப்போ எந்த அளவில் டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க அவங்க இறந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்டு இருந்தாங்க. இந்த பாலிடிக்ஸ்க்கு இடையில பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவங்களுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இளைய தளபதியான விஜய் அவங்க பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க. தாவிகாவோட கட்சி தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஆளும் கட்சியாக இருந்துக்கிட்டு இருக்க முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ சாரி இந்த ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஏன் சாரி சொன்னால் போதுமா, ஸோ எல்லாம் முடிஞ்சிருமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளையை பார்த்தீங்கன்னா எழுப்பி விட்டாங்க. ஸோ இந்த ஒரு வார்த்தையாலே அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு லாக்அப் கேஸ் சம்பவத்துக்கு காவல்துறை என்ன ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஜிபி சங்கர் ஜிவால் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையே வெளியிடுறாங்க. அஜித்குமார் லாக்அப்லேயே இறந்ததுக்கு முக்கியமான இருந்த 6 போலீஸை பார்த்தீங்கன்னா போலீஸ் பணியை விட்டு தூக்கியிருப்பாங்க. இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா சட்டப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ யாருக்கும் சப்போர்ட்டாகவும் நாங்கள் பண்ண போகிறது இல்லை, எல்லாருக்கும் இந்த ஒரு கேஸ் சட்டப்படி தான் நாங்கள் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க போலீஸ் அவங்களே. அதுக்கப்புறம் என்ன, இந்த கேஸோட அட்வொகேட் அதாவது பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மாரிஷ் குமார் அவங்க என்ன இந்த குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவங்க வழக்கறிஞர் மாநில இணை செயலாளர் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லிக்கிட்டு வராங்க மாரிஷ் குமார். இவங்க பார்த்தீங்கன்னா பல கொஷினை பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அஜித்குமார் இவங்க இறந்த அப்பயே பார்த்தீங்கன்னா பல கொஷின்களை பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டிருந்தாங்க. இங்கே ப்ரெஷர் கொடுத்து அடிக்கிற அளவுக்கு யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி, நாங்கள் அவங்கள பார்க்கணுன்னு பார்த்தா கேட்டிருப்பாங்க. அந்த அளவில் அழுத்தம் கொடுக்க என்ன காரணமாக இருக்குன்னு பார்த்து கேட்டிருப்பாங்க. இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க அஜித்குமாருக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பார்த்தா இவங்க வாதாட்டிக்கிட்டு வராங்க. சரி இந்த கேஸ் எப்படி போகணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு கேஸில் முக்கியமான குற்றவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு 500 ரூபாய்க்கு தான் இந்த ஒரு பிரச்சனையே பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதாவது என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, நிக்கிதா இவங்க பார்த்தீங்கன்னா காரை பார்க்கிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் நான் ஒரு நாற்காலியை பின்னாடியே கூட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கேட்டிருக்கிறத பார்த்தா சொல்கிறாங்க அஜித்குமார் அவங்க. அதுக்கப்புறம் நான் நிக்கிதா இவங்க பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்லாம் தர முடியாது, 100 ரூபா ஒன்றா தரேன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பேரம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 200 போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன, அஜித்குமார் அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு 500 ரூபாய் கொடுத்தே அவனு பார்த்தா ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருக்கிறத பார்த்தா சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு வாக்குவாதம் தான் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் கம்ப்ளைண்டாக மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ வைரலாக போய்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? இந்த 500 ரூபாய் காசுக்காக தான் நகை திருட்டு கேஸை பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவங்க மேலே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ ஐஏஎஸ் அதிகாரி யார், இந்த ஐஏஎஸ் அதிகாரி இவங்க சொல்லி ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு போலீஸார் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தனிப்படை போலீஸார் மானாமதுரையிலேருந்து தனிப்படை போலீஸார் வர வச்சு நகையை கண்டே பிடிச்சி ஆகணும்னு பார்த்தா ப்ரெஷரை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் அடித்தும் விசாரிருக்காங்க. அதனால தான் இறந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோவிலில் கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க போலீஸ் அவங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.